அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, பெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கு புதிய யாத்திரைகளுக்கும் அரசு அதிகாரி ரூபாய் 10,000 முற்பணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினை வட்டி இல்லாமல் 8 மாதாந்திர தவணைகளின் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பண தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பண தொகையை ரூபாய் 15,000 அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனை. பண்டிகை காலத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனைகளை இன்று முன்னெடுத்தனர். களவாஞ்சிக்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் இவ்வாறு பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். இதன்போது பொருட்கள் மற்றும் பண்டங்களின் உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, பொருட்களின் தரம் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தனர். பட்டிருப்பு தொகுதியின் வர்த்தக நகராக விளங்கும் களவாஞ்சிக்குடி நகரில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பண்டிகை காலங்களில் அப்பகுதியில் சனக்கூட்டம் மேலும் அதிகரித்து காணப்படுவதோடு வியாபாரங்களும் களை கட்டியுள்ள நிலையில் இந்த விசேட பரிசோதனை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பணி பகிஷ்கரிப்பில் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் கிழக்கு மாகாண ரீதியாக இன்று வைத்தியர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதனால் வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு முடங்கியதுடன் சிகிச்சைக்காக வருகை தந்த பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். அக்கரைப்பற்று பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி அந்த வைத்தியசாலை வைத்தியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் ஏனைய பகுதிகளிலும் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வெளிநோயாளர் பிரிவு முற்றாக இயங்கவில்லை. இதனால் தூர இடங்களிலிருந்து அதிகாலை வேளையிலே வருகை தந்த நோயாளர்கள் சிகிச்சையின்றி திருப்பி அனுப்பப்பட்டனர். எனினும் பொதுமக்களின் நலன் கருதி அவசர சிகிச்சை பிரிவு, விடுதிகள் மற்றும் பெரும்பாலான கிளினிக் சேவைகள் வழமை போல் தடையின்றி இயங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறிய விமல் வீரவன்ச. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கூகுள் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச 2வது இடத்தை பிடித்துள்ளார். நேற்றைய தினம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணைய இணைப்பு ஒன்றும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நாட்டில் கடந்த சில நாட்களாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி இதற்கு கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்து எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதுடன் அமைச்சு பதவியிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய விலக வேண்டும் என்றும் அழுத்தம் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது. இந்நிலையில் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து ஹரணி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி விமல் தலைமையிலான குழுவினர் நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததோடு கோஹோம் ஹரணி என்ற வாசகம் தாங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்ததோடு ஹரணியை வீட்டிற்கு செல்லுமாறும் கடும் கூச்சலிட்டனர். கோஹோம் என்ற வசனங்களை கடந்த கால இலங்கை அரசியல் வரலாற்றில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்த போதிலும் தற்போதைய பிரதமர் ஹரணிக்கு எதிரான இந்த கூச்சல் போராட்டத்தின் இன்று காலை நிலவரப்படி களத்தில் அதிக கூட்டம் இல்லாமல் பிசுபிசுத்து போனதாகவே தெரிகிறது. இறுதியில் இந்த கோஹோம் கூச்சலால் விமல் வீரவன்ச மீண்டும் ஒரு முறை இலங்கை அரசியலில் மற்றும் இணையத்தில் அதிகம் பேசப்பட்ட மற்றும் தேடப்பட்ட நபராக மாறியிருக்கிறார் என்பதுதான் நிகழ்ந்துள்ள மாற்றமாகும்.
விஜயதாச ராஜபக்சவிற்கு கிடைத்துள்ள புதிய பதவி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ச இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த துணைத் தலைவராக தனது புதிய பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ளார். கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தின் போது அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நியமனத்திற்கு முன்னர் விஜயதாச ராஜபக்ச கொழும்பு மாவட்டத்திற்கான SLFP மாவட்ட தலைவராகவும் மகரகம தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துமீறிய மீன்பிடி இந்திய கடற்தொழிலாளர்கள் 10 பேருக்கு விளக்கமறியல். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி இழுவைமடி தொழிலில் ஈடுபட்ட 10 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நடவடிக்கை இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்பான நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரம் 10 கடற்தொழிலாளர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஊர்காவல்துறை பகுதியில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஊர்காவல்துறை பிரதேச சபை ஆளுகைக்குள் பொலித்தீன் மற்றும் லஞ்சீட் பாவனை அவதானிக்கப்படும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசாத் எச்சரித்துள்ளார். இந்த விடயமானது கடந்த ஜனவரி 1ஆம் தேதியன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊர்காவல்துறை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஆகியோரது இணைந்த ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் பிரதேச சபையில் இடம்பெற்றது. இதன்போது அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொலித்தீன் பாவனை காரணமாக பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்பட்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர். பொலித்தீன் பாவனை மூலம் எமது சுற்றுச்சூழல் மாசடைகிறது. பொலித்தீன் பைகள் பாவனைக்கு பதிலாக துணியிலான பைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும். உணவகங்களில் அஞ்சீட்டை தவிர்த்து வாழை இலை, சுடுநீரில் சுத்தம் செய்த பீங்கான்கள் போன்றவற்றை பயன்படுத்தி உணவுகளை பராமரிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லுக்கான விலை அதிகரிப்பு. அடுத்த போகத்திலிருந்து நெல்லின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளின் விலையை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நெல்லின் விலையில் திருத்தம் செய்வது குறித்து ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும், குறிப்பாக நாட்டு நெல் 120 ரூபாவாக இருக்கும் என்றும், சம்பா நெல்லின் விலை 125 130 ரூபாவாக உயர்த்தப்படும் என்றும் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதே சமயம் கீரி சம்பாவின் விலை விவசாயிகளின் தரப்பை பொறுத்து 132 140 ரூபாவாக அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன பிரதேச சபை உறுப்பினர் வீட்டிற்கு கல்வீச்சு தாக்குதல். கம்பகா பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினரான அனுஜா ஸ்ரீயந்தியின் வீடு மற்றும் கடை மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் வெளிவேரி அம்பரலுவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை 1 மணியளவில் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிரதேச சபை உறுப்பினரான அனுஜா வெளிவேரி போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியல் கட்சியொன்றின் உறுப்பினர் ஒருவர் வீதியிலிருந்து கற்களை எடுத்து வளாகத்திற்குள் வீசுவது சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. குறித்த சந்தேக நபர் வீடு மற்றும் அதனுடன் இணைந்துள்ள கடை மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. மான் தாக்கி விவசாயி உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். குருநாகல் கேரத்கம பகுதியில் காட்டு யானைகளிடமிருந்து விவசாய நிலத்தை பாதுகாக்க சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் மான் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதே சம்பவத்தில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கேரத்கம வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலகம் அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் பொல்பிதிகம ஹேரத்கம பகுதியைச் சேர்ந்த 47 வயதான MA சம்மந்த விஜயவர்த்தன என்பவரும் இவர் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த 80 தொடக்கம் 85 வயதிற்கு இடைப்பட்ட பஸ்நாயக் என்ற விவசாயி மான் தாக்குதலால் விழா எலும்பு முறிந்து போல்பிதிகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு நற்செய்தி. 2026ஆம் ஆண்டிலும் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை எழுதுபொருட்கள் பெறுவதற்கான கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி அஸ்வெசும கொடுப்பனவை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு எழுதுபொருட்களை பெறுவதற்கான நலன்புரி நன்மைகள் சபையின் மூலம் ஒரு மாணவனுக்கு ரூபாய் 6000 வீதம் குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும்.
2025ஆம் ஆண்டில் அஸ்வெசும கொடுப்பனவு திட்டத்தில் சேர்க்கப்படாத ஆனால் கொடுப்பனவுக்கு தகுதியுடைய நாடளாவிய ரீதியாக 300க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மேற்படி கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிரிவினா மற்றும் சீலமாதா மடங்களில் படிக்கும் சாதாரண மற்றும் துறவி மாணவர்கள் மற்றும் சிறுவர் மேம்பாட்டு மையங்களில் உள்ள பாடசாலைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மூலம் ஒரு மாணவனுக்கு ரூபாய் 6000 கொடுப்பனவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவில் இலங்கை வரும் IMF பிரதிநிதிகள் குழு. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மதிப்பாய்வு தொடர்பில் விவாதிக்கும் நோக்கில் குறித்த குழு இலங்கை வரவுள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மதிப்பாய்வு நிறைவடைந்துள்ள நிலையில் இதனை அங்கீகரிப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நிர்வாகக் குழு கூட திட்டமிட்டிருந்தது. எனினும் இலங்கையில் விரைவான நிதியுதவிக்கான கோரிக்கை காரணமாக குறித்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால பட்ஜெட் தொடர்பில் குறித்த குழுவினர் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான சலுகைகள் வெளியான புதிய தகவல். 2025ஆம் ஆண்டில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான சலுகைகளை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 ஜனவரி முதல் நவம்பர் வரை பணியகம் 3,26,246 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் 964.3 மில்லியன் உதவிகளை வழங்கியுள்ளது. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு பணியகம் இலவச காப்பீட்டு திட்டத்தை வழங்குகிறது. மேலும் 2025ஆம் ஆண்டில் அந்த காப்பீட்டு திட்டத்தை பெறுவதற்காக பணியகம் 3,18,209 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 397 மில்லியன் செலுத்தியுள்ளது. இதேவேளை வெளிநாட்டில் படிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் 1,628 பிள்ளைகளுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 50.88 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. 4,304 பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்களை வழங்குவதற்காகவும் பணியகம் செலவிட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் போது ஏற்படும் இறப்புகள் மற்றும் நோய்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பை முடித்து நாடு திரும்பிய பிறகு சுயதொழில், குடும்ப உறுப்பினர்களுக்கான சுகாதார பணி, பல கடன் திட்டம் மற்றும் ஊழியர் நலநிதி மூலம் கொடுப்பனவுகள் போன்ற நலன்புரி நடவடிக்கைகளுக்கு பணியகம் கடந்த ஆண்டு பணத்தை செலவிட்டுள்ளது. இதற்கிடையில் 40 ஆண்டுகால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர் அனுப்பும் தொகையின் அதிகபட்ச தொகை கடந்த ஆண்டு நாட்டிற்கு கிடைத்துள்ளது. ஜனாதிபதி அனுரவுடன் ஜூலி சங் இறுதி சந்திப்பு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்துவிட்டு ஜனவரி 16ஆம் தேதி புறப்பட உள்ளதாக ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இதனால் இவர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. அதன்போது ஜூலி சங் தனது பதவிக்காலத்தில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை ஜனாதிபதி பாராட்டியுள்ளார். அத்துடன் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரிதமாக நிவாரணங்களை வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கும் ஜனாதிபதி நன்றியை தெரிவித்திருந்தார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளின் போது அவர் வழங்கிய விசேட ஆதரவிற்கும் ஜனாதிபதி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவியேற்ற ஜூலி சங் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கிடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவு உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் பல முக்கிய மைல்கல்லில் தனது தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.